இன்றைய தினம் தாமிர பரணிபாயும் இந்த தரணியிலே இருந்து மரியாதைக்குரிய நடிகர் திரு தினேஷ் அவர்களுடைய நடிப்பிலும் இயக்குனர் கோபி அவர்களுடைய இயக்கத்திலும் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீட்டு விழா நிகழ்வு இனிதே தொடங்க இருக்கிறது. பழைய காலத்துல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு 2 பசங்க. ராஜா என்ன பண்ணார்னா யாருக்கிட்ட ஆட்சியை கொடுக்கலாம், நிர்வாகத்தை கொடுக்கலாம் முடிவெடுத்தார். அப்ப ராஜா என்ன பண்ணார்னா பழைய கால அந்த மகாராஜா ஒரு 100 ரூபாயை கொடுத்து யார் வீட்டை விரைவா நிறைக்கிறாங்களோ, யாரு வீடு முழுவதும் 100 ரூபாயில நிறைச்சிடறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி நிர்வாகத்தை கொடுக்கலாம்னு முடிவெடுத்தார். அப்படி நினைக்கிறப்ப 2 பேருமே 100 ரூபாயில வீட்டை நிறைக்கணும், அதான் போட்டி. முதலாம் அவர் என்ன பண்ணார்னா வீட்டில் இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய நிறைய வைக்கோல்களை எல்லாம் எடுத்து வீடு முழுவதும் நிறைச்சிட்டார். 2வது பையனை போய் பார்த்தாரு. வீட்டில் ஒரே ஒரு விளக்கு எடுத்து வச்சிருந்தார். மிச்சம் 99 ரூபா அப்பா கையில கொடுத்தாராம். ஒரு ஒற்றை விளக்கு ஒரு வீட்டை நிறைத்து விடுவாங்க. எந்த ஒரு நிகழ்வும் ஒரு விளக்கேற்றுதல் என்கிற ஒரு நிகழ்வுல தான் நமக்கு முழுமை பெறும். அந்த வகையில் இந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக முதலாவதாக குத்துவிளக்கேற்றுதல். இந்த குத்துவிளக்கேற்றும் அருமையான ஒரு நிகழ்விற்கு முதலாவதாக நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஸ்ரீ குரு ஜோதி பிலிம்ஸ் அதனுடைய உரிமையாளரும் விவேகம் டிராவல்ஸ் உரிமையாளருமான மரியாதைக்குரிய திரு விவேகானந்தன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று இங்கே நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய தன்னுடைய வார்டுகளில் கூட சைக்கிளிலே சென்று தன்னுடைய வார்டிலே நடைபெறக்கூடிய பணிகளை பார்வையிடக்கூடியவர் என்று பெயர் எடுத்தவர். தமிழ்நாட்டிலேயே சைக்கிளிலே சென்று தன்னுடைய வார்டை ஆய்வு செய்து இன்று மேயர் என்கிற ஒரு உயரிய இடத்திலே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நெல்லை மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திரு ராமகிருஷ்ணன் என்கிற கிட்டு அவர்களை குத்துவிளக்கேற்றும் நிகழ்விற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நெல்லை தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நெல்லை மாநகரத்தினுடைய முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர செயலாளராக இருந்தவர், சினிமா விநியோகஸ்தர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து பல படங்கள் வெளியாவதற்கு உதவியவர் மரியாதைக்குரிய திரு மாலைராஜா அவர்கள் குத்துவிளக்கேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று இந்த பகுதியிலே ஒரு மிக முக்கியமான திரையரங்குகளில் ஒன்றாக இருக்கிற அலங்கார் திரையரங்கத்தினுடைய உரிமையாளரும் அதே போன்று சினிமா விநியோகஸ்தர்கள் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அலங்கார் தியேட்டர் மணிகண்டன் அவர்களை குத்துவிளக்கேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இதே போன்று இந்த திரைப்படத்தில் ஒரு மிக மையமாக இருந்து கதையின் நாயகனாக இருந்து கதைநாயகனாக இருந்து ஒரு மிகச் சிறப்பான முறையில் இந்த படத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கக்கூடியவர், தினமலரினுடைய எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு தினேஷ் அவர்களும் அதே போன்று படத்தினுடைய இயக்குனர் திரு கோபி அவர்களும் இணைந்து குத்துவிளக்கினை ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாலையின் மாண்பு அதன் மனதிலே இருக்கிறது, மனத்திலே இருக்கிறது என்பார்கள். அதுபோன்று ஒரு விழாக்களினுடைய மாண்பு ஒளிவிடக்கூடிய சுடர்விடக்கூடிய ஒரு விளக்கிலே இருக்கிறது. அந்த அருமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் நேரம் இது. நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்ரீ குரு ஜோதி பிலிம்ஸினுடைய திரு விவேகானந்தன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அலங்கார் தியேட்டர் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். படத்தினுடைய இயக்குனர் திரு கோபி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வந்தவர்களை வரவேற்பது என்பது நம்முடைய தமிழர்களுடைய மிக உயர்ந்த பண்பாடு. அந்த வகையில் வந்தவர்களை வரவேற்பதற்காக இங்கே வரவேற்புரை ஆற்ற வருகிறார் மரியாதைக்குரிய திரு பாமணி அவர்கள். அவர்களை வரவேற்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஜீவநதி நம்முடைய தாமிரபரணி ஆறு. அதேபோல் கலைகளுக்கும் இலக்கியத்திற்குமே நம்முடைய திருநெல்வேலி மண்தான் ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இங்கே பிறந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் மிக உன்னதமான புகழை, உயரத்தை, சிகரத்தை எல்லாம் எட்டி உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு திருநெல்வேலியில் மண்ணிலிருந்து எழுந்த கலைஞர்கள் தான். அதிலும் இந்த தடவை இம்முறை நம்முடைய நடிகர் தினேஷ் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்கிற போது அது இன்னும் நமக்கு பெருமையாக இருக்கிறது. இன்றைய இரட்டைப்பு மகிழ்ச்சி. ஒன்று, நம்முடைய திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்
போஸ்டர் வெளியிடுதல் சென்னையில் மிக பிரமாண்டமான அளவில் நாம் எல்லோரும் போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நடக்கும், சாங்ஸ் ரிலீஸ் எல்லாம் நடக்க போகுது. அந்த வகையில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இன்று அவருடைய பிறந்த நாள், தினேஷ் அவர்களுடைய பிறந்த நாள். அவரு உண்மையிலேயே நாங்க எல்லாரும் பெருமைப்படுகிற மகிழ்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியை திருநெல்வேலியில் தான் வைக்க வேண்டும் என்று அவர் நினைச்சார் பார்த்தீங்க. அதுக்கே நாங்க உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக வரவேற்பதில் முதற்கண் மகிழ்ச்சி அடைகிறேன். திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு சிறப்பு செய்ய வருகை தந்திருக்கக்கூடிய ஸ்ரீ குருஜோதி பிலிம்ஸினுடைய அதிபர் திரு விவேகானந்தன் அவர்களை இந்த விழா குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். அதேபோல் மாண்புமிகு சைக்கிள் மேயர்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரே சைக்கிள் மேயர் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் என்ற கிட்ட ஐயா அவர்கள். அவரை நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. நெல்லையப்பர் கோயிலில் அதிகாலையில் ஒரு 5:30 6:30 மணிக்குள்ள அவரை பார்த்துடலாம். அப்போ மேயறதுக்கு முன்னாடி இப்பவும் பார்க்கலாம். சைக்கிளில் வந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு கோயிலில் சுற்றி அந்த வார்டு கவுன்சிலர்கள்லாம் சுற்றி அந்த அவருடைய பகுதிகளெல்லாம் சுற்றி மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கு கவுன்சிலராக இருக்கும்போதே அவர் அவ்வளோ செஞ்சிருக்கிறார். இப்போ மேயர் ஆகிட்டார், கேட்கவே வேண்டாம், எல்லா விஷயங்களையும் அவர் பிரமாதமாக செய்வார். அவர்களை வருக என வரவேற்கிறேன். அதேபோல் எனது அன்பு அண்ணன் மாலைராஜா அவர்கள், அவர் எம்எல்ஏவாக இருக்கிற போதும் சரி இல்லாத போதும் சரி அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு கல்வியாகட்டும் அல்லது ஆன்மீக பணியாகட்டும் எல்லா வகையிலும் கொடுத்து சிவந்த கரங்கள் என்று சொன்னால் அது நம்முடைய மாலராஜா அண்ணன் அவர்கள் தான். அவர்களை வருக என வரவேற்கிறேன். அடுத்து சினிமா விநியோக சங்க தலைவராக திருநெல்வேலியில் இயங்கிக் கொண்டிருக்கிற அலங்கார் தியேட்டர் அவர்களுடைய அண்ணன் மணிகண்டன் அவர்களை வருக என வரவேற்க. அவரே சினிமா கதாநாயகர் மாதிரி தான் இருக்காரு. அவர் அநேகமாக அடுத்த படத்திலையும் நடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அவரையும் வருக என வரவேற்கிறேன். அதேபோல் சமூக ஆர்வலர் வெங்கடாம்பட்டி திருமாறன் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இவர் நிறைய சமூக பணி மட்டுமல்ல, திறந்த கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் ஆண்டுதோறும் அழைத்து வந்து அவர்களை விருதுகள் வழங்கி சிறப்பு செய்து ஊக்கப்படுத்தி உத்வேகப்படுத்துகிற அருமைய பணியை வெங்கடாம்பட்டி திருமாறன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெங்கடாம்பட்டி திருமாறன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய தொகுப்பாளர் சொன்னது போல ஒரு திரைப்படத்தினுடைய மாலுமி மாதிரி கப்பலுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய இயக்குனர் எங்கள் அன்பு சகோதரர் கோபி அவர்களை வருக என வரவேற்கிறேன். அவருக்கு இன்னும் கொஞ்சம் பலத்த கரவொலி கொடுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக சிரித்த முகத்தோடு இன்னைக்கு காலையில் அவருக்கு பிறந்த நாளில் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு செய்தி போட்டிருந்தோம். ஆறுமுகம் ரொம்ப அழகாக இருந்திருந்தார். வெற்றியின் விலாசமே வெள்ளை மலர் உள்ளமே என்கிற 2 வாசகத்திற்கு முழுமையான சொந்தக்காரர் நடிகர் தினேஷ் அவர்கள். அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு அவர்களை வருக என விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். மற்றும் இங்க வந்திருக்கிற உங்களுடைய பெயர்கள் எனக்கு தனித்தனியாக தெரியாவிட்டாலும் வந்திருக்கிற அத்தனை பேருடைய முகங்களையும் மனதில் எடுத்துக்கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் வருக என வரவேற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான முறையில் வரவேற்புரை ஆற்றிவிட்டு சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு பாமணி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முதல்ல நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், நம்முடைய பஸ் லுக் போஸ்டர் வெளியாக போகுது. அதுக்கு முன்பாக படக்குழுவினுடைய சார்பில் படத்தினுடைய நாயகர் மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம். பிறந்தநாள்னா கேக் இல்லாமலா? பிறந்தநாள்னா ஒரு ஸ்வீட் இருந்தால் தானே அந்த பிறந்தநாளுக்கு இன்னமும் அழகா இருக்கும். அதனால கேக் வெட்டுதல் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக படத்தினுடைய பஸ் லுக் போஸ்டர் வெளியிட இருக்கிறது. பஸ் லுக் போஸ்டரை வெளியிடுவதற்கு மரியாதைக்குரிய விவேகானந்தன் ஐயா அவர்கள், விவேகானந்தன் ஐயா அவர்களை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா, அஜித்குமார் நடித்த படம் தான் விவேகம் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே தூத்துக்குடி மக்களுக்கெல்லாம் விவேகம் ரொம்ப நல்ல பரிச்சயம். ஏன்னா ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமாக இருந்த பொழுதே விவேகம் டிராவல்ஸ் மூலமாக தான் முதல்ல இங்கிருந்து பெங்களூரு, கோயம்புத்தூர், மெட்ராஸுக்கெல்லாம் முதல்ல ஆம்னி பஸ் இயக்குனதே சார் தான். எங்களுடைய பயணத்தை எளிமையாக்கினதே நீங்க தான் சார். சென்னையில எங்களுக்கு தூரமா இருந்துச்சு, அந்த தூரத்தையே எங்களுக்கு எளிமையாக்குனீங்க. அதனுடைய இன்னொரு வடிவமாக தான் சென்னையில் நடக்கக்கூடிய பஸ் லுக்கோட விழாவை இன்னைக்கு தாமிரபரணி பாயும் இந்த நெல்லை சீமையில எங்களுடைய நாயகர் மரியாதைக்குரிய தினேஷ் அவர்கள் இங்க வைத்து வெளியிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, சார் அவர்களை பத்தி குறிப்பிடணும், விவேகானந்தன் சார் ஏராளமான பணிகளுக்கு சொந்தக்காரங்க. ரொம்ப முக்கியமா பார்த்தா ஒரு பள்ளிக்கூடம் மிகச் சிறப்பான முறையில் தூத்துக்குடியிலே ரொம்ப புகழ்பெற்ற சக்தி விநாயகர் இந்து வித்யாலயா பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூலை ரொம்ப திறம்பட இயக்கி வருபவர் மரியாதைக்குரிய திரு விவேகானந்தன் சார் அவர்கள். அதெல்லாம் மட்டுமில்லாம சினிமா துறையில சாருக்கு ஒரு அலாதியான பெரிய விவேகானந்தன் சாருக்கு. இன்னைக்கு நம்ம டாப்ல இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அப்படின்னா நம்ம களஞ்சியம் சார ஒரு இயக்குனரா சொல்லுவோம்.
அவர் எடுத்த பூமணியிலிருந்து பூந்தோட்டம் வரைக்கும் பல படங்கள் நம்ம பார்த்திருப்போம். அப்படி பல இயக்குனர்களை உருவாக்கியதுல, செதுக்கியதுல மரியாதைக்குரிய திரு விவேகானந்தன் சார் அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. இதெல்லாம் விட முக்கியமானது என்னன்னா, ஒரு படம் வெளியாகுது அப்படிங்கிறது ஒரு பெண் கருவை சுமந்து எப்படி இந்த உலகத்துக்கு கொடுப்பாங்களோ அதற்கிடையான ஒன்று. படத்தை எடுத்துடலாம், அதை வெளியிடுறதுல 1000 பிரச்சனைகள் இருக்கும். அப்படி வெளியிடுவதில் பிரச்சனைக்குள்ளான பல படங்களை அவரே முன்னின்று வெளியிட்டு கொடுத்தவர் மரியாதைக்குரிய திரு விவேகானந்தன் அவர்கள். ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு, நேரம் தவறாமை. ரொம்ப அப்படி கரெக்டா அந்த நேரத்தை, டைம் மேனேஜ்மெண்ட். ஒருவேளை அவருடைய பெயரை விவேகானந்தர் பெயரை வச்சிருக்கிறனால என்னன்னு தெரியல, அரேஸ் அவேக் அண்ட் நாட் ஸ்டாப்னார் விவேகானந்தர். எழுமின் விழுமின் எண்ணிய கர்மம் கைகூடும் வரைங்கிறார் விவேகானந்தர். அது மாதிரி எடுத்த செயலை முடிப்பதிலே ஆற்றல் கொண்ட மரியாதைக்குரிய திரு விவேகானந்தர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்திலும் முக்கிய பொறுப்பில் இருக்கார். ஏராளமான தொழிலாளர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் நம்முடைய மரியாதைக்குரிய நடிகர் தினேஷ் சார் அவர்கள் நடித்து இயக்குனர் கோபி அவர்கள் இயக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்தினுடைய பஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் கீழே வருமாறு அந்த பஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு தருமாறு மரியாதைக்குரிய திரு விவேகானந்தன் சார் அவர்களை அன்புடைய அழைக்கின்றோம். இன்னைக்கு இரட்டை சந்தோஷம். ஒன்னு பஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாயிருக்கு, அதனால அந்த கேக்க முதல்ல திரைத்துறை சார்ந்த ஒரு கேக்கை வெட்டிட்டு அடுத்ததாக திரு தினேஷ் சார் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக ஒரு கேக் வெட்டக்கூடிய நிகழ்வு. ஸோ இங்க 2 கேக் நம்ம வெட்ட போறோம்.
வணக்கத்திற்குரிய திரு மேயர் அவர்களுக்கு நம்முடைய திரைப்படத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய திரு கோபி அவர்கள் இந்த பொன்னாடையினை போர்த்தி கௌரவிப்பார்கள். மரியாதைக்குரிய நடிகர் தினேஷ் சார் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். இயக்குனர் பொன்னாடையை போர்த்த படத்தினுடைய நாயகன் தினேஷ் சார் அவர்கள் இந்த நினைவு பரிசினை மரியாதைக்குரிய திரு மேயர் அவர்களுக்கு வழங்குவார்கள். இரண்டு விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. ஒன்று டிராவல்ஸ், இன்னொன்று சினிமா துறை. டிராவல்ஸும் ஓடுனாதான் நல்லது, நல்லா ஓடிக்கிட்டே இருக்கணும். திரைப்படமும் அப்படிதான் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த இரண்டோடும் தொடர்புடையவர் மரியாதைக்குரிய திரு விவேகானந்தன் சார் அவர்கள். அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குமாறு எங்கள் திரைப்படத்தினுடைய நாயகன் யாதும் அறியான் என்கிற இந்த வெற்றி படத்தினுடைய இயக்குனர் இருவரையும் அழைக்கின்றேன். நம்முடைய தினேஷ் சார் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். படத்தினுடைய இயக்குனர் நினைவு பரிசை வழங்குகின்றார்கள். நெல்லை மாநகரத்தினுடைய முன்னாள் திமுக மாநகர செயலாளராக இருந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்தவர் மரியாதைக்குரிய திரு மாலைராஜா சார் அவர்கள். அவர்களும் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர். அவர்களுக்கு நம்முடைய மரியாதைக்குரிய தினேஷ் சார் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்கி பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். பல வெற்றி படங்கள் நெல்லை மண்ணிலே ஓடுவதற்கு காரணமாக இருந்தவர். திருநெல்வேலி தான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மாநகரம். அதனுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் அலங்கார் தியேட்டருக்கு முக்கிய பங்குண்டு. அந்த அலங்கார் திரையரங்கத்தினுடைய உரிமையாளர் சினிமா விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் மரியாதைக்குரிய திரு மணிகண்டன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய நடிகர் தினேஷ் சார் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசை வழங்குகிறார்கள். எப்பொழுதுமே மரங்களோடு வாசம் செய்பவர், சுற்றுச்சூழல் சார்ந்த புரிதல் கொண்டவர், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலம் ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுக்கக்கூடியவர். இப்பொழுது கூட ஒரு அருமையான மலர் மாலையினை சூடியவர் மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் வெங்கடாம்பட்டி திருமாறன் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையினை போர்த்தி நினைவு பரிசினை மரியாதைக்குரிய நடிகர் தினேஷ் சார் அவர்கள் வழங்குகிறார்கள். இன்றைக்கு யாதும் அறியான் என்கிற ஒரு பெயரை கேட்டவுடனே எங்களுக்கெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. ஏன்னா பொதுவா நம்ம படத்தினுடைய பெயர்லயே ரசிகர்களை ஈர்க்கிற தன்மை இருக்கும். அந்த படத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டும். இங்க நம்ம போஸ்ட்ல பாக்குறோம் சார், அதுலயும் ஒரு கேக் தான் வச்சிருக்காங்க. ஆனா பெரிய கத்தியெல்லாம் வச்சு கேக் விட்டுறாங்க. ஆனா இங்க பிறந்தநாள் கேக் அடுத்து நம்ம கடைசியை வெட்டுவோம். அதுல அப்படி இல்லை, சாரோட மென்மையான சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி மென்மையான கேக் அது. இந்த நிகழ்வுக்கு இன்னைக்கு நமக்கெல்லாம் காரணமாக இருந்து இன்றைய தினத்தில் ஒரு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய மரியாதைக்குரிய திரு தினேஷ் சார் அவர்கள் ஒரு நாயகனாக, கதை நாயகனாக, கதாநாயகனாக, கதையின் நாயகனாக இங்கே அறிமுகமாகி, அதெல்லாம் மட்டுமில்லாம இந்த வெளியீட்டு பட போஸ்டர் வெளியீட்டு விழாவை சென்னை மாதிரியான பெருநகரங்கள் அவர்கள் நினைத்திருந்தால் வைத்திருக்கலாம். ஆனால் என்னுடைய மண் நெல்லை மண், என்னோட ஒவ்வொரு அசைவிலும் நெல்லை, குமரி, தூத்துக்குடி என்ற தென் மாவட்டங்கள் தான் இருக்கிறது. இந்த தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் நாங்கள் தினமலர் பத்திரிகை ஆரம்ப காலத்தில் தொடங்குகிற பொழுதே இந்த மண்ணிலே தொடங்கினோம் என்றெல்லாம் மிகச் சிறப்பான முறையில் இந்த மண்ணோடும் மக்களோடும் தொடர்பு கொண்ட மரியாதைக்குரிய திரு தினேஷ் சார் அவர்களுக்கு விவேகம் டிராவல்ஸ் உரிமையாளர், இது எல்லாவற்றிற்கும் மேலாக திரைப்பட வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கின்ற ஒரு விநியோக பணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு விவேகானந்தன் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். திரைப்பட இயக்குனர் யாதும் அறியான் என்கிற ஒரு படத்தை நமக்கெல்லாம் தந்திருக்கக்கூடிய இயக்குனர் கோபி அவர்களுக்கு நெல்லை மாநகரத்தினுடைய மேயர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசை வழங்குகிறார்கள். வழக்கறிஞர் வீட்டி திருமலையப்பன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய திரு தியாகராஜன் சார் அவர்கள் பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். நம்ம எல்லாம் எல்லா பணிகளிலும் உடன் நின்று நமக்கு பக்கபலமாக நிற்கக்கூடியவர் வீட்டி அவர்கள். அவர்களுக்கு இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தகைசால் தலைமையோடு இங்கு தலைமை வகித்து அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு விவேகானந்தன் அவர்களை
தலைமை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அருமையான நிகழ்வுல எல்லாரும் கலந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமான தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டு தினேஷ், படத்தினுடைய ஹீரோ, இன்றைக்கு ஃபங்க்ஷனுடைய ஹீரோ, எங்களுடைய குடும்ப நண்பர். அவருக்காக தான் நான் இது என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ இந்த படம் பிகினிங்லேருந்து தெரியும். ரெண்டாவது வந்து டைரக்டர் கோபி, அவர் தூத்துக்குடிக்காரர், ரொம்ப விஷயமுள்ள ஒரு இளைஞர், ஒரு அட்டம்ப்டாக இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை எங்கள் பேனரில் ரிலீஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜூன் வாக்கில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இது ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரை ஆட்சி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு விவேகானந்தன் அவர்களுக்கு நன்றி. அவருடைய விவேகம் டிராவல்ஸை விட வேகமா இந்த படம் எங்களுக்கு ரசிகர்களுடைய கூட்டத்தால் ஓடும். உங்களுக்கு அந்த அளவிற்கு இன்றைக்கு படத்தினுடைய வரவேற்பு காட்சியை நமக்கு காட்சி தருகிறது. அடுத்ததாக நெல்லை மாநகராட்சி மேயர் மரியாதைக்குரிய திரு ராமகிருஷ்ணன் என்கிற கிட்டையா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு தொலைபேசி மூலியமாக என்னுடைய குடும்பத்தில் மூத்த சகோதரர் வெங்கடேஷ் அவர்கள் நீங்கள் ஒரு 2 நிமிடம் வந்துட்டு சென்று என்று சொன்னார்கள். 2 நிமிடம் இல்லை, இந்த படம் எல்லாரும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு 100 நாள் வெற்றி விழாவை நோக்கி செல்லணும்னு என்னுடைய அருள்மிகு வேணுனகுமாரரை நினைத்து நான் வரும்போதே அதை என்னுடைய முருகனை கும்பிட்டு தான் வந்தேன். வந்து உட்கார்ந்த உடனே என்னுடைய நிகழ்வு பக்கத்தில் தான் அந்த தினேஷ் அவர்கள் என்னை அருகில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த பண்பு, அந்த பாசம், அந்த பாரம்பரியம், நாங்கள் ஏற்கனவே எங்கள் அனுபவத்திலே தென்மலரை நாங்கள் வாழ்ந்த படித்த வரலாறுலே அந்த பாரம்பரியமான அந்த குடும்பங்கிறது வந்து அவர் தன்னே என்னிடம் அறிமுகப்படுத்தும் போது, அந்த அன்பு வெளிப்படுத்தும் போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டு. எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் தான் இந்த தினேஷ், நான் தான் இந்த படத்தை நடிச்சிருக்கேங்க. இதை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அறிமுகப்படுத்துவதோட அவரே தன்னைத்தானே எனக்கு அறிமுகப்படுத்தும் போது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. எதுக்காக சொல்லணும்னா, இந்த இடத்துல கடைசி நேரத்தில் ஹீரோ வந்து உட்காருவாப்பில், அப்போந்தான் நமக்கு தெரியும் ஹீரோவோ நம்மளோட இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் அவருடைய அந்த படத்துக்குடைய யாவும் அறியதங்களுடைய நிகழ்வுக்கு காரணமே அவருடைய இந்த பிறந்தநாள். அவங்க ஐயா சொன்ன மாதிரி சென்னையுடைய தலைநகரத்தில் கூட இதை வைத்து அழகு பார்த்துருக்கலாம். ஆனால் தாமிரபரணி மூலிகை சுத்தமான தனி தாமிரபரணி நதியுடைய இந்த பக்கத்தில் இருக்கின்ற நதி ஓடுகின்ற இடத்தில் இந்த விழாவில் கலந்து கொள்ளிருக்கும் போது எனக்கு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. என்னையும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு எனக்கும் ஒரு அரை பக்கத்தை எழுதி தமிழ்நாடு முழுவதும் என்னையும் நினைவு செய்ய வைக்க தமிழ்நாடுடைய முதல்வர் என்னை அறிவிக்காப்புல அதுக்கு முன்னுக்கிட்டேயே திருநெல்வேலிய வரலாறு என்னையும் எழுதி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தது தென்னமலர் தான் ஐயா. அந்த தென்னமலரை நான் வாழ்நாள் போல மறக்க மாட்டேன். சென்னையில் இருந்து தொலைபேசி மூலமாக எனக்கு ராமகிருஷ்ணன், என் பேர் ராமகிருஷ்ணன் சொன்னால் யாருக்கும் தெரியாது, கிட்டின்னு சொன்னால் தான் தெரியும். உங்களுடைய நிகழ்வே தென்னமலர் தலைமையகத்தில் ஹெட்டிங்கில் இருக்கையா சென்னையில். சென்னை அளவுக்கு தமிழ்நாடுடைய முதல்வருடைய உள்ளத்தில் இடம்பெற வைக்கிறது இந்த தென்னமலர் தான். அதனால் அந்த குடும்பத்துக்கும் அதே மாதிரி இன்றைக்கி தினேஷ் அவர்கள் இன்றைக்கி இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கார் என்றால் அந்த பாரம்பரியம், அந்த பண்பு, அதே மாதிரி இந்த 100வது விழாவிலை, இந்த படம் விழாவிலை நானும் கலந்து கொள்வேன் என்று பெருமை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய திரு கிட்டு அவர்களை முதல்வரின் கிட்டே கொண்டு சென்றது தினமலர் என்கிற அவர்களுடைய அந்த உரையை கேட்கிற பொழுதே நமக்கு தினமலரின் வாசகர்கள் ஒவ்வொருவருக்கும், அங்கு இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் தந்திருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த நிகழ்வில் நெல்லையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திருநெல்வேலியினுடைய முன்னாள் திமுக மாநகர செயலாளர், மிகச் சிறப்பான முறையிலே பல திரைப்படங்களை வெளியிடக்கூடிய விநியோகஸ்தர் என்று சொல்லக்கூடிய பல பன்முகத்தன்மை கொண்ட மரியாதைக்குரிய திரு மாலைராஜா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். யாதும் அறியான் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடுகின்ற இந்த விழாவினுடைய தலைவர் பாசத்திற்குரிய அண்ணாச்சி விவேகானந்தன் அவர்களே, இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஏற்கனவே பல முறை பத்திரிகையில் பார்த்துருக்கேன். நேரில் இன்றைக்கி தான் உட்காந்து ஒரு மேடையில் உட்கார வேண்டிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ சந்தர்ப்பத்தில் ஐயா வணக்கம் வருவாங்க, வணக்கம்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டு இருப்பேன். இப்படி தான் நடந்திருக்கு. இன்றைக்கி தான் அது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள்.
அதே நாளில் இன்றைக்கி அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுவது இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த விஷயத்தை. இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநகரத்தினுடைய மேனையர் அன்பு ரத்த சகோதரர் கிட் அவர்களே, இயக்குனர் கோபி அவர்களே, திரைப்பட விநியோக சங்கத்தினுடைய தூத்துக்குடி டிகேன்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களே, ஐயா திருமாறன் அவர்களே, பாமணி அவர்களே, அரசு முன்னாள் வழக்கறிஞர் டி திருமலையப்பன் அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழ், சாமி சீனிவாசன் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு திரைப்பட விநியோகஸ்தர் சங்கத்தினுடைய தலைவராக இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது திரைப்படம் எடுக்கணும் இல்லையோ அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆனால் நீடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு இப்போ மணிகண்டா அதை உறுதிப்படுத்திட்டாப்ல. நான் தானே தலைவர் அப்படின்னு கேட்டேன் வந்தோடனே. ஆமாண்ணா நீங்கள் தான் வேறு யாரும் இல்லைன்னு அப்படின்னா அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு தொழில். அந்த தொழிலில் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு கதாநாயகன் நடித்து, தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணி ஒரு படம் வெளிவரப்போகுது. அது இந்த நேரத்தில் வரக்கூடிய விஷயங்களில் இது ஒரு முக்கியமான காலகட்டம். இதை இவங்க முன்னெடுத்து இந்த படத்தில் எடுத்து நடித்து அதை அந்த போஸ்டர் வெளியிடுத விழாவை எல்லோரும் சொன்ன மாதிரி சென்னையில் நடத்தியிருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் திருநெல்வேலியில் நாம் பிறந்த மண்ணில் நம்ம வாழ்கின்ற பூமியில் இதை வெளியிட வேண்டும், அது பலரும் பார்க்க வேண்டும். அது ஒரு பெருமையாக திருநெல்வேலிக்காரன் எங்கே போனால் திமிராக தான் இருப்பான் கேட்டிங்களா. அதனால் எங்கே போனாலும் ஜெயிச்சிருவாங்க, திருநெல்வேலிக்காரங்க எங்கே போனாலும் ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்முடைய தினேஷ் அவர்களும் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க. பெரிய கதாநாயகனாக வளம் வருவார்கள். இன்னும் அவர்களுக்கு காலம் இருக்கிறது. அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து பல சிறப்புகளை பெற்று நீங்கள் நீடூழி வாழ வேண்டும், புகழோடு எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி, குறிப்பாக நம்ம சாமி வெங்கட் அவள் தான் ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாப்புல, ஏன்னா வந்துடணும் அப்படின்னாப்புல. வந்துருந்தேன், கண்டிப்பாக வந்துருந்தேன். உறுதியாக வந்துடுவேன், நிச்சயமாக அப்படின் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னால் வந்திருக்கேன். எனக்கு ஒரு திருநெல்வேலிக்காரரை பெருமைப்படுத்துவதை விட எனக்கு பெருமை வேறு எதுவுமே இல்லை என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கிய மரியாதைக்குரிய திரு மாலைராஜா சார் அவர்களுக்கு நன்றி. இந்த பகுதியிலே பல வெற்றி படங்களை ஓடுவதற்கு காரணமாக இருந்தவர். பல திரைப்படங்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதே திருநெல்வேலி மண்ணு தான். இந்த பகுதியில் ஒரு படம் ஓடிச்சுன்னா தமிழ்நாடு பூரா ஓடிடும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் இருக்கு. அந்த வகையில் பல படங்கள் ஓட காரணமாக இருந்த அலங்கார் தியேட்டருடைய மரியாதைக்குரிய திரு மணிகண்டன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். யாதும் அறியான் ஆனால் அனைத்தும் தெரிந்த இனிய நண்பர் தினமலர் தினேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான டைட்டில். அந்த டைட்டிலில் ஒரு முகத்துக்கு ஏற்ற டைட்டில். இந்த முகத்தை பார்த்தா யாரும் ஒன்றும் தெரியாத பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி இருப்பார். ஆனால் அவ்வளோ விவரமும் தெரிஞ்ச ஆள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தை வெளியிட இருக்கும் குருஜோதி பிலிம்ஸ், அவங்க குரு பிலிம்ஸ்ன்னு இந்த ஏரியாவில் கடந்த 50 வருஷமாக, அதாவது சின்னத்தம்பி படம் தெரியும் உங்களுக்கு, சின்னத்தம்பி மாதிரி பல வெள்ளி விழா படங்களை நமது திருநெல்வேலி ஏரியாவுக்கு வெளியிட்டவர் அவர்கள் குருஜோதி பிலிம்ஸ், விவேகன் டிராவல்ஸ் அவங்க. அதுபோக பூமணி படம் களஞ்சியம் இயக்கத்தில் அதுவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் உட்பட 4-5 படங்கள் தயாரிச்சிருக்காங்க. சினிமா அனுபவம் மிக்கவர் அவர். இந்த படத்தை வெளியிடுவதற்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் வருகை தந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது உடன்பட சகோதரர் அண்ணன் மாலராஜா அவர்கள், நாங்கள் கடந்த 15 வருடமாக விநியோக சங்கத்தில் அவர் தலைவர், நான் செயலராக இணைந்து அருமையாக பணியாற்றி வருகிறோம். அந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக சினிமா ரசிகர், ஒரு படத்தை கூட விட மாட்டாப்புல, அவ்வளோ படத்தையும் கணிச்சு கரெக்டாக சொல்லுவாங்க. அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் கோபி அவர்கள், இன்னைக்கு இளைஞர்கள் இயக்கும் படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி பெறுது. இன்னைக்கு ஹீரோ முக்கியம் இல்லைங்கிறது கடந்த ரப்பர் பந்து உட்பட நிறைய படங்கள் அதுக்கு சாட்சி. கதை கருவை கரெக்டாக இருந்து ஸ்கிரீன் பிளே கரெக்டாக இருந்தால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறுங்கிறதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை. மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும்
வருகை தந்த அளவுக்கு இந்த நம்ம திருநெல்வேலியில் நடக்கிற அந்த நிகழ்வு, இந்த படத்தோட டைட்டில் எல்லாருமே இன்னைக்கு சமூக வலைதளத்தில் தான் இன்னைக்கு முக்கியமாக பங்கு வகிக்கு. அதை நீங்கள் எவ்வளோ வரும் அந்த சமூக வலைதளத்தில் மக்களுக்கு சென்று மாதிரி சொன்னங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய மரியாதைக்குரிய திரு மணிகண்டன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தன்னுடைய என்ஜிஓக்கள் மூலமாக பல்வேறு ஆக்கப்பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் வெங்கடாம்பட்டி திருமாறன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள், சபையில் மேடையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பெரியவர்கள், இயக்குனர், இன்னைக்கு பிறந்த குழந்தை மேடையில் இருக்கு. யாதும் அறியான்னா அவர் முகத்தை பாருங்க. நான் அந்த 2 பெண்கள் அவர் பக்கத்தில் நிற்கிறத அப்பவே பார்த்தேன். இவரா யாதும் அறியான், அந்த பிரதிபலிப்பை பாருங்க. தினேஷ் சாரா யாதும் அறியான் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பெண்கள் பார்க்குறாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போனோம். நான் அந்த திமோர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பீஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மிஸ்டர் ஐசலின் எல்லாருமே இங்கே உட்காந்துருக்காங்க, மிஸ்டர் நாகராஜன் எல்லாரும். அதாவது இவர் இப்போ ஒரு புலி வாழை பிடிச்சிருக்காரு. ஏன்னா மாலை அண்ணாஜிக்கு தெரியும், சினிமாவுக்குள்ள போறது சாதாரண விஷயம் இல்லை. போயிட்டாரு, இனி அங்கிருந்து வர முடியாது. அவர் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் அவருக்கு இருக்கு. இந்த மனிதர் சாதாரணமான மனிதர் இல்லை, ஒரு ரசனையான மனிதர். நாங்கள் நிறைய அவர் கிட்டத்தட்ட உலகத்தில் ஒரு 70% நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருப்பார். நான் அவர் கூட நிறைய பயணம் பண்ணியிருப்பேன். இவர் கூட எங்கேயாவது ஒரு நாட்டில் இருப்போம், தியாகராஜன் சார் ஃபோன் பண்ணுவார், ஐயா அங்கே வந்திருக்கிறது என்னுடைய குழந்தை, ஜாக்கிரதையா ஊர் ஒப்படைக்கணும் நீங்க. அடுத்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. அதாவது அவர் மேல அத்தனை ஒரு கரிசனம். இன்னைக்கு அதுல கூட ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா, இதுல தினமலர் மட்டுமல்ல, அத்தனை ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் இங்க வந்திருக்கீங்க. அது ரொம்ப ஒரு வியப்பான விஷயம். அவர் மென்மேலும் பல வெற்றிகளை குவிக்கணும். ஒழுக்க சீலராக, வெற்றியாளராக, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பண்பாளராக, தினமலருடைய பெயரை காப்பாற்றக்கூடிய ஒரு பிதாமராக அவர் திகழ வேண்டும். எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பான முறையில் தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கிய மரியாதைக்குரிய திரு திருமாறன் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததா, இன்னைக்கு எல்லாமே இந்த ஒரு விழா நடக்குதுன்னா அதனுடைய மையம் அப்படின்னா ஒரு இயக்குனர், மரியாதைக்குரிய இயக்குனர் கோபி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்காங்க. படம் அப்படின்னாலே நிறைய சுவாரஸ்யங்கள் நடக்கும் சார். திடீர்னு ஒரு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணுறப்ப நடந்த சுவாரஸ்யமாக இருக்கும். சாருக்கு கதை சொல்லி எப்படி ஓகே வாங்கினீங்கிற விஷயங்களாக இருக்கும். எங்களுக்கு அதெல்லாம் தெரியணும்ல, ஆடியன்ஸ் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கும் தானே அதெல்லாம் தெரிஞ்சுக்க. எப்படி நீங்கள் ஸ்கிரிப்டை சொன்னீங்க, எப்படி எங்கெல்லாம் ஷூட் போனீங்க, எந்த ஊர்லலாம் படம் எடுத்தீங்க, எப்படியெல்லாம் சார்கிட்ட ஒர்க் பண்ண வேலை, ஏன்னா சார் எப்படி வேலை வாங்குவார்னு தினமலர் ஊழியர்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் அவங்ககிட்ட வேலை பார்த்துருக்கோம். பட் சாரை நீங்கள் எப்படி வேலை வாங்கினீங்க, அந்த தன்மை எப்படி இருந்துச்சு, அப்புறம் மற்றவர்கள் எப்படியெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் என்ன, படத்தில் பாடல்கள் எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்கல. இதெல்லாம் நான் பகிர்ந்துக்குவாருன்னு நானாக சொல்லிட்டேன். என்னால் சார் பகிர்ந்துக்கணும் என்று மரியாதைக்குரிய திரு இயக்குனர் கோபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பெரும் மரியாதைக்குரியவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் போது அந்த மேடையில் எனக்கும் உட்கார்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடணும் அப்படின்னு சொன்னோன்னே தினேஷ் சார் சொல்லிட்டாரு, திருநெல்வேலியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு காரணங்கள் எல்லாருமே தலைவர்கள் எல்லாருமே பேசினாங்க. ஸோ அவர் இந்த ஊர் மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு அவர் இங்கேயே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி அவர் பிறந்தநாள் விழா கொண்டாடுறாரு. ஒவ்வொரு வருஷம் பிறந்தநாள் கொண்டாடும் போதும் அவர் ஏதாவது புது புது கிஃப்ட் அவருக்கு நெருக்கமானவங்க கொடுத்துருப்பாங்க. அவர் வாழ்க்கையிலே இன்னொரு தடவை இதை விட பெரிய கிஃப்ட் எதிர்பார்த்துருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அவர் சினிமா ஆர்வம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த சினிமா சார்ந்த ஒரு கிஃப்ட்டை எங்கள் டீம் சார்பாக இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு படம் வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஒரு படம் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே ரிலீஸ் பேனர் கன்ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது வெற்றிக்கு சமம். அந்த வகையில் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட திரு விவேகானந்தன் சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ப்ரொடக்ஷன், ஒரு படம் நடக்கிறதுக்கு முக்கியமாக ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிரேக்கிங் பாயிண்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்தாலும் தயாரிப்பு மேற்பார்வை அப்படிங்கிறது ரொம்ப விஷயம். செட்டில் தேவையான விஷயங்கள்லாம் கரெக்டான டைமுக்கு கிடைக்கணும். அதுக்கு எங்கள் கூட உறுதுணையாக இருந்த திரு தியாகராஜன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அங்கே என்னென்ன தேவையோ எதுவுமே பிரேக் இல்லாமல் எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. அதனால் மட்டும்தான் எங்களால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. தியாகராஜன் சார் ரொம்ப நன்றி. அவர்கிட்ட நான் ஒரு MI3 முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வெப் சீரிஸ் நான் ஒன்று பண்ணேன் ரீசெண்டாக. அதில் நடிக்கிறதுக்கு என்கிட்ட வாய்ப்பு கேட்டு தான் சார் எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ நான் இவரை பார்க்கும்போது என்கிட்ட ஒரு கதை இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே இவர்கிட்ட போய் சொன்னால் அவர் எப்படி எடுத்துப்பார்,
ஒரு தினமலர் பிராண்டில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி ஒரு நாள் அதுக்கான கால இடைவெளி எடுத்துகிட்டு ஒரு நாள் போயிட்டு அந்த கதையை சொன்னேன். அதில் நிறையா அவர் கேரக்டருக்கும் இந்த கதைக்கு சம்மந்தமே கிடையாது. அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாதிரி நிறையா ப்ளே இருக்குது. அன்றைக்கி சொன்ன அன்றைக்கி நைட்டு திரும்ப ஒரு 2 நாள் கழித்து கால் பண்ணிட்டு அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சவங்ககிட்ட சொல்லிட்டாரு, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டேரக்டரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு. ஷூட்டிங் வந்து 30 கால் ஷீட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் பண்ணோம். அது மேடையில் உட்காந்துருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் அதோட டைமிங். இந்த 30 கால் ஷீட் வந்து டே நைட்டாக ஷூட் பண்ணோம் நாங்கள். ஒரு நடிகர் பெரிய நடிகராக இருந்தாலுமே ஒரு டைம் கேப் எடுத்துப்பாங்க அந்த ஷூட்டிங் டைமுக்கு. காலையில் 4 மணிக்கு ஷூட்டிங் முடியும், தூக்கம் வர்றதுக்கு 6-7 மணி ஆகும். அடுத்து 9 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அவர் தான் முதல்ல வந்து நிற்பார், ஹீரோ சார். ஸோ அவர் கண்ணில் அந்த ரத்த கலரில் இருக்கும் கண்ணெல்லாம். ஆனால் அது எங்களுக்கு நேச்சுரலாகவே தேவைப்பட்டுச்சு கதைக்கு, அந்த மாதிரி கதையாக இருந்தது. ஸோ மேக்கப்லாம் போடாமல் அந்த ரத்த கண்ணோட அப்படி நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தோம். சீக்கிரமாக வந்து மேக்கிங் வீடியோலாம் பார்ப்பீங்க. ஸோ இந்த படம் யாதும் மரியான்ற டைட்டில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் பிரேக்கிங் பாயிண்ட் பிக்சர்ஸ்ன்ற அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஆன்லைனில் பாருங்கள். எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கிற பிரமுகர்களுக்கும் கீழே இருக்கிற எல்லா பிரமுகர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மரியாதைக்குரிய திரு இயக்குனர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருசாக சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க சார் வரும்போது. ஆனால் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இரவு பகல் பார்க்காம நம்ம தினேஷ் சார் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இதில் நடித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. மரியாதைக்குரிய அடுத்ததாக இந்த விழாவினுடைய நாயகர், நாம் எல்லாம் இந்த அளவிற்கு இன்றைக்கு ஒன்று திரண்டு இருக்கிறோம் என்றால் நமக்கெல்லாம் நடுநாயகமாக இருந்து இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர், இன்றைய பிறந்த நாள் காணக்கூடிய ஒரு மனிதர், மிகச்சிறந்த பண்பாளர். இன்னும் சரியாக சொல்ல போனால் இந்த நெல்லை மண்ணில் நான் முன்னரே குறிப்பிட்டதை போல இங்கே வைத்து தான் போஸ்டர் வெளியீட்டு விழாவை இந்த மண்ணில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தானாகவே விரும்பி இந்த மண்ணை தேர்ந்தெடுத்தவர். திருநெல்வேலி மண்ணை பொறுத்தவரை நல்ல படங்களை ஓட வைக்கக்கூடிய ஒரு மண். நான் நாகர்கோவிலிருந்து இங்கே நெல்லையில் படித்து கொண்டிருந்தேன். 5 ஆண்டு காலம் நெல்லை சட்டக்கல்லூரியில் படித்த பொழுது நாகர்கோவிலெல்லாம் தேட்டர் மூடிக்கிட்டே இருப்பாங்க, புதிய அளவுக்கு படங்கள் ஓடலைன்னு சொல்லி. ஆனால் திருநெல்வேலியில் பார்த்தா புதுசாக ஜீரோன் லைட் லேம்ப் சிஸ்டம், அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம்னு தேட்டரில் புதுசாக வந்துகிட்டே இருக்கும். நாகர்கோவிலில் ஒரு படம் பார்த்தோன்னா சும்மா சைலண்டாக இருக்கும். திருநெல்வேலியில் பார்த்தா நாயகன் வரும்போது லைட் ஹீட்டெல்லாம் போட்டு பிரகாசமாக இருக்கும். அது போன்ற சிஸ்டங்கள்லாம் இப்போ தான் நாகர்கோவில் மாதிரியான ஊர்களுக்கு வந்திருக்கு. ஆனால் திருநெல்வேலியில் அதற்கு முன்பே அசுர பாய்ச்சலை நிகழ்த்தக்கூடிய மண். இந்த மண் இப்பொழுது ஒரு புதிய நாயகரை இந்த தமிழ் உலகிற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அந்த நாயகர் யாதும் அறியான் திரைப்படத்தினுடைய வெற்றி படமாக நாம் கொண்டாடப்படக்கூடிய அந்த விரைவிலேயே கொண்டாடப்பட இருக்கக்கூடிய படத்தினுடைய பஸ் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் படத்தினுடைய நாயகர் மரியாதைக்குரிய தினேஷ் சார் அவர்கள் தன்னுடைய உரையை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ஃப்யூச்சரில் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு மனிதர். அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு நான் என்ன எதுன்னு நான் எல்லாம் அவரை பற்றி விசாரித்து எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர சொல்லி கதை கேட்டேன். ஸோ அவர் நல்ல எனக்கு ஒரு அருமையான கதையை அவர் அழகாக நரேட் பண்ணி என்னை வந்து 15 days நான் அவர்கிட்ட ட்ரைனிங் போனேன். அவன் எப்படி முகபாவனைகள் எப்படிலாம் நீங்கள் இது பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி எல்லாமே அவர் ஒவ்வொன்றா சொல்ல எனக்கு வந்து நான் கொஞ்சம் அப்படி இப்படி சொன்னேன். அப்புறம் அதனால் நீங்கள் பண்ணிடலாம் ப்ரோ இப்படின்னு சொல்லி என்னை எப்படி இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. என்னோட டைரக்டர் கோபி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அப்புறம் என்னுடைய குடும்ப நண்பர் விவேகம் சாருக்கும் என்னோட ரொம்ப நன்றிகள். அவர் என்னோட படத்தை ரிலீஸ் பண்ண ஒத்துட்டார், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாலேஜா சார், அப்புறம் மணிகண்டன் சார், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். எல்லாரோட இதுவும் எனக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம வணக்கத்துக்குரிய மேயர் ஐயா, நாங்கள் கூப்பிட்டோன்னே இந்த வந்தாரேன்னு சொல்லிட்டு ஓடோடி வந்துட்டாங்க, ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒவ்வொரு அனுபவங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த நைட் அண்ட் டே ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டார். நைட்டு 2 மணி வரையும் ஷூட்டிங் போகும். அடுத்து திருப்பி நீங்கள் 6 மணிக்கு இருக்கணும் பாரு. நான் பாதி தூக்கத்தில் தூங்காமல் நான் அப்படியே வந்து எழுந்து உட்காருவேன். ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு வந்து உட்காருவேன்.
அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் வருவாங்க. ஸோ ஒவ்வொரு டேயும் எனக்கு வந்து ரொம்ப நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பழகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. என் கூட நடித்த சக நடிகைகள்லாம் என் கூட நல்லதாக கோஆப்ரேட் பண்ணி என் கூட நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இதுவரையும் நம்ம வந்தாச்சு. இன்னுமே மக்களாகிய நீங்கள் தான் இந்த படத்தை வந்து நல்ல முறையில் கொண்டு சேர்க்கணும். நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம மண்ணின் பிள்ளை. மீடியா நண்பர்கள் அனைவரும் எங்களோட கிட்ட நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், அதனால் நீங்களும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் என்னோட தினமலர் ஸ்டாஃப்ஸும் எனக்கு நல்ல எல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக கேக் வெட்டக்கூடிய ஒரு நிகழ்வு, இப்பொழுது பிறந்தநாள் கேக் வெட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய நாயகன் திரு தினேஷ் சார் அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு. மரியாதைக்குரிய முத்தமிழ் அவர்கள் ஒரு வாழ்த்துரை வழங்க வருகின்றார்கள். மயூரிட்டி உரிமையாளர் திரு ஆறுமுக நயினார் அவர்கள் இப்போது கதை நாயகன் தினேஷ் அவர்களுக்கு பின்னாடி படுத்துகிறார்கள். இப்போது கபடி உரிமையாளர் முத்தமிழ் அவர்கள் பின்னாடி அணிவிக்கிறார்கள். நன்றியுரை ஆற்றுவதற்காக மரியாதைக்குரிய திரு மூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். யாதும் அறியான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீட்டு விழா சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு இதற்கு வாழ்த்துறை வழங்கியுள்ள வணக்கத்துரிய நெல்லை மேயர் ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், தூத்துக்குடி குருஜோதி பிலிம்ஸ் விவேகானந்தன் சார் அவர்களுக்கும், சினிமா விநியோக சங்கர் தலைவர் மாலையராஜா சார் அவர்களுக்கும், மேலப்பாளையம் அலங்கார் தியேட்டர் மணிகண்டன் சார் அவர்களுக்கும், சமூக நல ஆர்வலர் வெங்கடாம்பட்டி திருமாறன் சார் அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும், தினேஷ் சார் அவர்களுக்கும், இங்கே ஏற்புரையாற்றி வழங்கியுள்ள இயக்குனர் கோபி சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு கடந்த ஒரு வாரமாக பாடுபட்டு உழைத்த நாங்கள் ஃபஸ்ட் லுக் வெளியிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யாதும் அறியான் இந்த டைட்டிலில் தான் நாங்கள் ஃபஸ்ட் லுக் வெளியிட்டிருக்கோம். இது ஒரு சைக்கோ த்ரில்லர் படமாக தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நிறைய யூசர்ஸ் வந்துட்டு எல்லாருமே சைக்கோ த்ரில்லர் படங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இது வந்துட்டு ஒரு பார்க்குறதுக்கு தகுந்த ஒரு படமாக எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் ஜூன் இல்லைனா ஜூலைக்குள்ளே இந்த படத்தை திரையரங்கத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லுக் எல்லோரும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள்.
இந்த படத்தில் எத்தனை பாடல்கள்? இந்த படத்தில் வந்து மொத்தம் 3 பாட்டு பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இங்கிலீஷ் பாட்டு, இன்னொன்று ஒரு டிராவல் சாங் மாதிரி யங்ஸ்டர்ஸ் பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொரு பாட்டு வந்து ஒரு லவ் சாங். ஒரு 2 கப்பல்ஸ் அப்படி இருக்காங்க. கதையில மொத்தமே 5 பேர் கொண்டு ஒரு 2 இளைஞர்கள் அவங்களுக்கான அப்புறம் ஒரு சார்ந்துதான் அந்த கதையை ஒரு சிங்கிள் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய இடங்கள்ல கேமரா வச்சு நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். நல்ல ஒரே ரூம்லேயே நல்லா த்ரில்லிங் வர மாதிரி படங்கள் கிரியேட் பண்ணுங்க. மீடியாலேருந்து ஹீரோ வராப்ல அப்படிங்கும்போது மக்களை ஒரு மாதிரி விஷயம் பண்ணிட்டு என்ன மாதிரி எப்போவுமே மீடியா துறை தான் இந்த படங்களெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுறாங்க. அதனால ஹீரோவையுமே மீடியா நல்லா தூக்கிட்டோம். ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதெல்லாம் இந்த கதைக்கு தேவையான அவர் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே டெடிகேஷனாக பண்ணார். ஸோ படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது புது ஹீரோ அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தோணாது. ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆக்டர் நடித்த மாதிரி இந்த கதை யாதம் மரியான் தினேஷ் நம்ம சொல்லிக்கலாம். ஒய்யே தினேஷ் அப்படின்னு பண்ணிட்டு நீங்கள் தான் மீடியா பீப்புள்ஸ் தான் கண்டிப்பாக அந்த படத்தை நல்லா ரீச் பண்ணி கொடுக்கணும். தொடர்ந்து ஆடியோ ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜூலை மாதத்துக்குள்ள முதல்ல தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் தான் எதை பேஸ் பண்ணி சார் போதும் சார்? நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட் லுக்லேயே நிறைய டீகோடிங் வச்சுருக்கோம். யூஸ்வலாக ஒரு ஃபஸ்ட் லுக் பார்த்துட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லாமல் இந்த ஃபஸ்ட் லுக்காக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட தொடர்ந்து பார்க்கலாம். இதில் அவ்வளோ டீகோடிங்ஸ் இருக்குது. அதில் டேபிளில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த போஸ்டரை நேராக பார்த்தா ஒரு கோணத்தில் இருக்கும். இந்த போஸ்டர் அப்படியே தலைகீழ திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்படி நிறைய டீகோடிங்ஸ் இந்த போஸ்டரில் நாங்கள் வச்சுருக்கோம். சோசியல் மீடியாவில் இந்த போஸ்டர் இருக்குது, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டீகோடிங் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். அவ்வளோ விஷயங்கள் படத்தில் உள்ள என்னென்ன இருக்கோ அது அவ்வளோ அந்த போஸ்டர்லேயே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ சைக்கோ பார்ட் தான் ஆல்ரெடி சொல்லுவோம். சைக்கோ த்ரில்லர் த்ரில்லர் தான். த்ரில்லர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அந்த மாதிரி க்ரைமாக இல்லாமல் ஒன்லி ஹீரோ ஃபோக்கஸ் பண்ண ஒரு மூவி தான். இந்த மாதிரி படங்கள் எது சமீபத்தில் கேரள மலையாள திரைப்படங்கள் அதிகமாக வெற்றி பெறுது. அந்த தமிழில் போய் இல்லை அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. தமிழில் நிறைய படங்கள் வந்திருக்கு. இது உங்களுக்கு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். சைக்கோ பார்ட்லேயே நிறைய இருக்குது. குடும்பமாக நிறைய கதைகள் இருக்குது. ஹாலிவுட்டில் இருக்குது. இந்த படம் இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கு. ஒரு 2 கப்புள்ஸ் சேர்ந்து வந்து ஒரு ட்ரிப்புக்காக போகிற இடங்கள்ல அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திப்பாங்க, அதை சமாளித்து அதுலேருந்து எப்படி வெளியில் வராங்க அப்படிங்கிறத டைம் ட்ராவல் உட்பட நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் உள்ளே வச்சு சொல்லியிருக்கோம். சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் எல்லாருமே நம்பிக்கையாக இருக்கோம். மீதி நீங்கள் தான் பார்த்து சொல்லுவோம். அச்சுத்துறையில் வந்து சினிமா துறை எப்படி எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு இந்த இது மேலே எனக்கு ஒரு நம்ம வந்து மீடியாலையும் இருக்கோம். ஆனாலும் எனக்கு வந்து சரி இதெல்லாம் நம்ம நல்ல ஒரு இதுக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து அதனால தான் இந்த எலக்ட்ரானிக் மீடியாங்கிற கோர்ஸ் எடுத்து படித்தேன். நம்ம மனோன் நியூஸ் யூனிவர்சிட்டியில் அதை படித்து முடிச்சுட்டு நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸு அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணி நான் ஒரு 10 வருஷமா நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிடுவேன். இவரோட நட்பு எனக்கு கிடைச்சது. ஸோ இவர் எனக்கு கூப்பிட்டு எனக்கு கதையெல்லாம் சொன்னார். ஸோ இது வித்தியாசமாக இருக்குது, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்து இப்போது பண்ணி முடிச்சாச்சு. இந்தமாரி நீங்கள் தான் மீடியா இது பண்ணணும். ஆனால் எல்லாம் பிடிக்கும். இது வந்து சின்ன குழந்தைகள் பார்க்க வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே நல்லா பண்ணலாம். இதில் பெண்களுக்கு தேவையான ஒரு விஷயமும் இருக்குது வச்சுருக்கோம். இளைஞர்களுக்கு தேவையான விஷயமும் இருக்குது. பெண்கள் வந்து குறிப்பாக ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆகிறாங்க. அந்த இதை நாங்கள் இந்த இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது இன்னும் அப்படி எப்படி நாங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் இது பண்ணுவோம். படத்தை பார்த்து எல்லாரும் அதை பற்றி புரிஞ்சுப்பாங்க. தினேஷ் சார் புதுசாக இந்த படத்துக்கு நடிக்கிறோம். நாங்கள் அவரோட நிறைய படம் நடித்த மாதிரி கேஷுவலாக டயலாக்ல ஆக்சுவலி போயிட்டு அது டைரக்டர் அந்த அளவுக்கு அவர் ட்ரைன் பண்ணிட்டே இருக்காங்க. நான் 20 days இப்போ நான் ட்ரைனிங் போனேன். எனக்கு இந்த ஃபீல்டு புதுசு தானே.
ஸோ அவர் நல்ல இந்த முக பாவனைகள், எப்படி டைலாக் டெலிவரி எல்லாமே பக்காவாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு எல்லாமே இந்த படத்தில் புது அனுபவமாக இருந்துச்சு. நான் தான் என்னோட ஓன் வாய்ஸில் டப்பிங் பேசியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க தான் அப்புறம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. நான் வேற யாரையும் நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் நான் வைக்கல, நீங்க தான் பண்ணணும் அப்படின்றாரு. நானும் முயற்சி எடுத்து டப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. நம்ம அப்புக்குட்டி நடிச்சிருக்காரு. அதாவது அப்புக்குட்டி நடிச்சிருக்காங்க. கேபி ஆனந்த், விஜய் டிவியோட நடிச்சிருக்காரு. அது போக ஒரு முக்கிய கதாபாத்திரம் வரை நாங்கள் கிளைமாக்ஸில் வச்சிருக்கோம். அவங்க இப்போ ரிவீல் பண்ண அடுத்தடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக அதை சொல்லுவோம். பிரணான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. அவங்க நிறைய படத்துல சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்களுக்கு மெயின் கேரக்டர். அவங்களும் நல்ல பண்ணாங்க. புது நாயகனுக்கு ஏத்தாப்புல அந்த கதை இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் நல்லா மேபி ஃபியூச்சர் கண்டென்ட் தானே. எல்லாருமே ஹீரோ பேஸ்ட்ல மூவி யாரும் அவ்வளோ பார்க்குறது கண்டென்ட் ஓரியன்டாக பார்க்குறாங்க. ஒரு நல்ல கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். இதில் எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கிய பங்கு இருக்குது. டேரக்டர் மட்டும் அந்த பொறுப்பு ஆயிட முடியாது. எல்லாருமே நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணாங்க. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுமே சூப்பராக பண்ணுறதுனால அந்த படம் நல்லா அவுட் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களே இந்த இடத்துல நான் எங்க கூட நைட் அண்ட் டே அவங்களும் கஷ்டப்பட்டு எல்லாம் எங்க கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க. இந்த டீம்ல அனைவருக்கும் யாவது மரியாதை சார்பா நன்றிகள். அது மேபி ஜூன் எண்ட் ஆர் ஜூலை, அதுக்கு கூடிய சீக்கிரம் நாங்க சொல்றோம். அதான் டக்கு டக்குன்னு எழுந்து நடிக்கிறது. 2 hours 3 hours தான் கேப் இருக்கும். தூக்கம் அப்படியே இதாக இருக்கும், கண்ணு பயங்கரம் வலிக்கும். ஸோ அதனால சரி எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு சரி நம்ம நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்லி நானும் கஷ்டப்பட்டு நடிச்சாச்சு. சார் படம் நீங்களே ரிலீஸ் பண்ண போறீங்களா எப்படி சார்? அதான் அவங்க ரிலீஸ் விவேகம் சார், அவங்க குருஜோதி ஃபிலிம்ஸ், ஸ்ரீ குருஜோதி ஃபிலிம்ஸ்னு தூத்துக்குடி, அவங்க தான் அவங்களும் நிறைய படம் வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க. டேரக்ஷன் இது பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களே இது பண்ண சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. நீங்க எல்லாரும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணிட்டாங்க. நன்றி. இங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தி கொண்டு